மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன் மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல்
என்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா நீங்க நினைக்கிறியா இங்க வா மக்கள் மன்னனே அன்பாலே மன்னனே விழாவீரனே பெரியார் பேரனே அண்ணா அண்ணா எங்கள் உரிமை லைக் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து சொல்லுவாங்களே அப்பத்துலேருந்தே வந்து தளபதி பார்த்து தான் வந்து இன்ஸ்பயர் ஆனது எல்லாமே. ஸோ அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்பயும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அவரை உள்ளே போய் அந்த ஸ்க்ரீனில் அந்த செலிப்ரேஷனை பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். அது இவங்க தான் கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் சொல்லி எல்லாரும் கஷ்டப்பட்டு வாங்க. கடைசி படம் லாஸ்ட் டான்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தம் இருக்கு. மறுபடியும் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? நடிக்கணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. பட் அவர் வந்து ஒன்று டிசைட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னும் போது நம்ம அதை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படம் அவரோட தேட்டரில் பார்த்தது நினைவு இருக்கு? தேட்டரில் பார்த்தது எது ஞாபகம் இருக்குன்னா பிகில் ஞாபகம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர்கள் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து தீவிரமான தளபதி பார்க்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. அவரை பார்த்தே வளர்ந்ததுனால அவர் என்னென்ன பண்ணுறாரு, எப்படியெல்லாம் அவரோட பாடி லாங்குவேஜ், அது மாடுலேஷன் எல்லாத்தையும் பார்த்து லைஃப்பில் அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஏன்னா ஒரு தெரப்பிஸ்ட்டுங்க. ஒரு வாழ்க்கையில் ஏதாவது எனக்கு ஒரு டவுன் மூமெண்ட் இருக்குதுன்னா அவரோட சாங்கோ இல்லை ஒரு ஸ்பீச் ஏதாவது ஒன்று வரும். நான் இது சொல்கிறது எந்த அளவுக்கு நம்புற தன்மையாக இருக்குன்னு தெரியல. ஓரளவுக்கு ஒரு வாட்டி எனக்கு டெங்கு ஃபீவர் வந்து நான் ரொம்ப சீரியஸ் லெவல் போய் லாஸ்ட் டெத் மூமெண்ட் வரைக்கும் போயிருந்தேன். அந்த டைமில் வந்து தளபதியோட ரஞ்சிதமே சாங் அந்த பாட்டு பார்த்து எனக்கு திரும்ப கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகி திரும்ப என்னோட லைஃப் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு எனக்கு அவரோட இம்பேக்ட் இருக்குது லைஃப்பில். இவ்வளோ எனர்ஜியே இல்லாமல் பேசும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு ஆசை, ஒரு ட்ரீம் எல்லாமே இருக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப வருத்தம் என்ன, இதான் கடைசி படம், இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. கோயில் திருவிழா, ஊர் திருவிழா விட தளபதி செலிப்ரேஷன்றது வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த எஃப்டிஎஃப்எஸ்ன்றது இதோட ஒரு லாஸ்ட்டுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
நான் மேக்ஸிமம் வந்து எல்லா தெரியலேருந்து எஃப்டிஎஃப்எஸ் போயிட்டுருக்கேன். நான் கண்டினியூஸ் தெரி வந்து ஊர்லேருந்து போக ஆரம்பித்ததுலேருந்து கண்டினியூஸாக எந்த எஃப்டிஎஃப்எஸுமே விட்டதில்லை. இப்போ வரைக்கும் லாஸ்ட்டாக சரி ட்ரை பண்ணி வரணும் அப்படின்றது எல்லாம் முயற்சி பண்ணி அங்கேருந்து வந்திருக்கோம். உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன். மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியார் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் விஜய் உங்க விஜய் உயிரன வரனா
உனக்கு காட்ட வரனா விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன் மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியார் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா பெரியார்
விஜய் உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் உயிரென வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் நான் வரேன் மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியார் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா அன்பா
உரிமையின் காவல் உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா
விஜய் உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியார் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் விஜய் உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா பெரியார்
உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியார் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் விஜய் உங்க விஜய் உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா விஜய் உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியார் பேரனே மன்னா யார் கட்சிக்காரங்க இல்லை நான் எங்கள் கட்சிக்காரங்க
ஜெகதீஷ் எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கு ப்ரோ நீங்களே எத்தனை மணி ஷோ? 9 மணி தான் ப்ரோ. மகேஷ்ண்ணா வாங்க உள்ள வாங்க மகேஷ்ண்ணா. ஓகேவா? ஆமாண்ணா அங்கே அங்கேயே போட்டாங்க. ஆமா பார்த்துக்கிறேன் ப்ரோ. கொஞ்சம் கையை இறக்கிக்கோங்க ப்ரோ. மிகுந்த எதிர்பார்ப்புங்கிறது ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக ஒரு வானளவு எதிர்பார்ப்பு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா படம் பொங்கலுக்கே வர வேண்டிய படம் அது. எந்த காரணங்களுக்காக அது ஸ்டாப் ஆச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை தலைவர் கடைசி படம் கூட. அதனால் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த மூமெண்ட். ஒரு படத்துக்கு நியாயம் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதனால தான் இந்த மக்களை தங்களுடைய படமாக அதை கொண்டாடுறாங்க. அந்த அரசும் சரி, இந்த ஆட்சியும் சரி, இந்த கட்சியும் சரி, இந்த படமும் சரி, எல்லாமே தங்களுடையது, தங்கள் குடும்பத்தில் ஒருத்தனுடையது அப்படிங்கிறத அந்த ஒரு எண்ணத்தோட மக்கள் பார்க்க வந்திருக்காங்க. நீங்களுமே ஒரு காட்சியில் நடிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கு படம்? அதாவது தலைவருடைய கடைசி படம் என்னோட முதல் படம் வேணா சொல்லிக்கலாம். அதனால் அந்த வாய்ப்பை வழங்கிய ஒரு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் சும்மா கேஷுவலாக ஒரு தடவை கேட்டேன். அப்புறம் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு ஒரு 6 மாதம் கழித்து அதை கேட்டு ஞாபகம் வச்சு எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார். என்னென்னா 30 வருஷங்களாக ஒரு
உயிருக்கு உயிராக நேசித்த அந்த சினிமா, அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு, டெடிகேட்டடாக, சின்சியராக, டிசிப்ளினாக ஒர்க் பண்ணார். அந்த வெற்றிக்கு எல்லாரும் ஈஸியாக சொல்லிட முடியும், அவர் ஒரு நடிகர் தானே அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியும். ஆனால் அந்த துறையில் அவர் நம்பர் 1 இருக்கிறதுக்கு பின்னாடி அவருடைய உழைப்பு, அது அவருடைய டெடிகேஷன், அவருடைய சின்சியரிட்டி, அதை யாரும் பார்க்குறதில்ல. அவர் ஷூட்டிங்கில் டேரக்டர்ஸ் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அவர் டிசிப்ளின்டாக டேரக்டர்ஸ் ஆக்டர். ஒரு ஷூட்டிங் டைம்னா கரெக்டாக பங்க்சுவலாக அந்த மாதிரி அவருக்கு ஷூட்டிங் வரக்கூடிய ஒரு நடிகர். டெடிகேட்டடாக நேசித்தார். அதை விட்டுட்டு ஒரே நேரத்தில் 2 வேலை செய்ய முடியாதுங்கிறனால அதை முழுக்க விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ சினிமாவில் எந்த அளவுக்கு டெடிகேஷனை காட்டினாரோ அதே அளவுக்கு இப்போ டெடிகேஷனை, சின்சியரிட்டி இப்போ அரசியலில் காட்டிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். நடிகர் விஜய் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்பாக வெளியாகணும், தற்பொழுது முதலமைச்சர் விஜய் வெளியாகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நடிகர் விஜய் முதலமைச்சர் விஜய் அது எங்களுக்கு ஸ்பெஷல் தான். எல்லாத்துக்கும் டைட்டில் தளபதி விஜய்னு வரத்துக்கு பதிலாக இப்போ முதலமைச்சர் விஜய் அப்படின்னு தான் வரும்னு நாங்களும் அவளுடன் எதிர்பார்க்குறோம். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதாவது ஒரே ஒரு விஷயம்தான், தலைவருக்கு அகேன்ஸ்டாக யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சரி, யார் என்ன முயற்சி பண்ணி அவரை தடுக்க நினைச்சாலும் சரி, கண்டிப்பாக அதை விட பல மடங்கு இன்னும் அதிக அளவில் ஒரு வீரியத்தோட, அதிக அளவு ஒரு மக்கள் அன்போடு தான் எப்பயுமே தலைவர் வெளியே வருவார். அதுதான் தலைவரோட வரலாறு. பார்த்திங்கன்னா இது படத்துக்கு தடை வந்து இது புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் தடை வந்ததோ அவருக்கு இஸ் அ பிராண்ட் ஆஃப் விக்டிம். அவர் ஒவ்வொரு படத்துக்கும், தலைவா படத்துலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் தடை வந்தது. அதே மாதிரி தான் அரசியல் கட்சிக்கும் தடை இருந்தது. யாரெல்லாம் அவரை எதிர்த்து ஒரு தடை போட்டு அவரை தடுக்க முடியும் நினைச்சாங்களோ அவங்களாம் பரிதாபமாக தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஜனநாயகன் திரைப்படம் எப்படி அரசியலாக பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த திரைப்படம் எல்லாரும் நீட்டுக்காக போராடிட்டு இருக்கப்போ தாவேகாவினர் வந்து படத்துக்கு போன இல்லை, தயவு செய்து இதே எதையும் நீங்கள் கம்பேர் பண்ண வேணாம். இது பார்த்தீங்கன்னா நீட்டு மட்டும் இல்லை, மக்கள் பிரச்சனை இங்கே நிறையா இருக்குது. அதனால ஒரு நாள் படம் பார்க்கறதுனால வந்து அந்த தயவு செய்து அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தாதீங்க. எதையும் கம்பேர் பண்ண வேண்டாம். இது வந்து எங்களுடைய ஒரு எமோஷனலான ஒரு கனெக்டான இது மூவி. தேங்க்யூ. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட FDFS வந்திருக்கோம், கொண்டாடுறதுக்காண்டி வந்திருக்கோம். கண்டிப்பாக கொண்டாடுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். இது நம்ம தளபதியுடைய கடைசி படம், கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய படம். ஆனால் இந்த கொண்டாட்டத்தின் மூலிமா ஒரு மாற்றம் வரணும். அது என்ன மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயகத்தின் கொண்டாட்டம் அது நீட் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கணும். ஏன்னா ஜனநாயகன் படத்துடைய வெற்றி நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸுடைய குரலுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், ஜனநாயகத்தினுடைய வெற்றி பாக்ஸ் ஆஃபீஸில் கிடையாது, ரீல்ஸ் போடுறதுல கிடையாது, எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்றதுல கிடையாது. அதன் மூலிமா ஒரு மாற்றம் வந்திருக்கா, நாம் கொடுக்கக்கூடிய குரல் தான் அதோடைய வெற்றி. ஜனநாயகன் படத்தில் நாம் கொடுக்கக்கூடிய குரல், அந்த படத்தின் கொண்டாட்டத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய குரல் தான் இந்த படத்துடைய வெற்றியாக இருக்கணும். ஒவ்வொரு திரையரங்குகளிலும் இன்டர்வல்லையுமே ஜனநாயகத்தின் கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டம் அது ஒரு மாற்றமாக இருக்கணும். அந்த மாற்றம் நீட் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கணும். இங்கே இதை வச்சு நிறைய பேர் அரசியல் பண்ணுறாங்க. அரசியல் கிடையாது, நமக்காக கஷ்டப்பட்டு நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அடியும் உதவியும் மிதியும் வாங்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு மனுஷன் உண்ணாவிரத போராட்டம் இருக்காரு. எதுக்காக? நாளைக்கு நாம கஷ்டப்படக்கூடாது, ஊழல்ல மாட்டி நாம கஷ்டப்படக்கூடாதுன்றக்காண்டி தான். நம்மளுடைய குரல், தளபதி ஃபேன்ஸ் அவர்களுடைய குரல் மிகப்பெரிய வலிமையானது 2026 நம்ம காமிச்சிருக்கோம். அதே குரல் மீண்டும் ஒழிக்கப்பட்டால் கண்டிப்பா இதுவரைக்கும் நடக்காத சரித்திரங்கள்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தளபதியுடைய குரலுக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கு. ரசிகர்கள் அனைவரும் குரல் கொடுக்கணும். போராட்டத்தில் கலந்துக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக குரல் கொடுங்க. இந்த ஜனநாயகன் படத்தின் மூலியமா ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் நம்ம குரல் கொடுக்கறது மூலியமா கூட இருக்கலாம். என்னால் முடிஞ்ச முதல் குரலை நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய முதல் குரலை கொடுங்க. அது கண்டிப்பான முறையில் மாற்றம் வரும், நம்ம நம்புவோம். மாற்றம் வரும். ஏன்னா தளபதி ஃபேன்ஸுடைய குரலுடைய வலிமை மிக 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 பெரியது. கண்டிப்பாக குரல் கொடுங்க. நன்றி. பிஜே பாண்டி, நான் வடபழனிலேருந்து வரேன், சென்னை. நன்றி.